Hi friends, நான் தான் உங்களோட கரண் குமார். இது உங்கள் எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். ஸோ இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விளாகு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சியோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறோம். எஸ், ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஏர்போர்ட் அண்டு ஃப்ளைட்டில் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் போகிறோம். ஸோ ஹைதராபாத் வந்து ஒரு ஆஃபீஸ் விஷயமாக தான் போகிறோம். பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு 2 days இருக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 daysல வந்து ஹைதராபாத்தில் என்னென்ன பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாச்சும் வந்து வீடியோவில் காட்ட முடிஞ்ச அளவுக்கு காட்டுறோம். அண்ட் இது வந்து ரம்ஜான் சீசன் வேறு. ஸோ வந்து அங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அண்டு இஃப்தார் ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து காலைல டைம் பார்த்திங்கன்னா வந்து 7 மணி. நமக்கு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா வந்து 9:20க்கு ஃப்ளைட்டு. அங்கே போயிட்டு வந்து ஏர்போர்ட்டில் வந்து சாப்பிட முடியாது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் இங்கேயே எங்கேயாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ் ஏறி நம்ம ஏர்போர்ட் போவோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே வந்து எங்ககிட்ட வந்து ஒரு மினி டிஃபன் சொல்லிடுவோம். இதுதான் மினி டிஃபன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேசரி, வடை, பொங்கல், பூரிக்கு மசாலா, பூரி, இட்லி, சட்னிஸ், அப்புறம் ஒரு தோசை வரும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. சாம்பார் ஊற்றிட்டாங்க. தோசையும் வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலாக வந்து சாப்பிட்டாச்சு. நம்ம வந்து மினி டிஃபன் வாங்கியிருந்தோம். 60 ரூபா தான். அந்த ஹோட்டலில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா வந்து நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது. தனித்தனியாக அவங்களாலே வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க ஏன் வந்து மினி டிஃபன் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க எல்லாத்தையுமே. நானே வந்து வேறு தோசை இட்லி ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன். என்னையை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி மினி டிஃபன் வாங்க வச்சாங்க. அதில் என்ன லாபம் இருக்குதுன்னு தெரில அதிகமாக. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம் வாங்க. ஸோ பஸ் விட்டு இறங்கி நம்ம ஏர்போர்ட் வாசலுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட் வாசலுக்கு வர்றது இதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப க்ளோஸில் ஏர்போர்ட்டை பார்க்குறேன். ஒரே ஒருக்கு வந்து சென்னையில் பார்த்தேன். அப்போ உள்ளே போகல, வெளியிருந்து வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து உள்ளே போக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே வந்து போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம். அண்டு செக்யூரிட்டி செக்கும் வந்து முடிஞ்சுது. எனக்கு போர்டிங் பாஸ் எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ இண்டிகோ நம்ம ஃப்ளைட்டு. ஸோ இண்டிகோவோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தவங்க வந்தாங்க. நீட்டாக வந்து அவங்களே போர்டிங் பாஸ் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ஆக்சுவலி மிடில் சீட் தான் கிடச்சிது. அவங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன், ஏதாவது விண்டோ சீட் இருந்தால் கொடுங்க, ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து அவங்களுமே வந்து ஒரு விண்டோ சீட் கொடுத்துருக்காங்க. சீட் நம்பர் வந்து 17F. எனக்கு 2E கிடச்சிது. ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் கிடச்சிது. இப்போ வந்து அவங்க வந்து கடைசியில் வந்து 17F கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த வாட்டி வந்து நம்ம வந்து விண்டோ சீட்டில் ஃப்ளைட்டில் வேடிக்கை பார்த்துட்டே போக போகிறோம். இந்த வாட்டியில் தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போகணுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து கனவு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 8 ஆகுது. 9:20க்கு தான் நமக்கு வந்து ஃப்ளைட்டு. 25 minutes பிஃபோர் தான் வந்து உள்ளே விடுவாங்க. மூச்சு வாங்குது. ஏன்னா வந்து சோலோவாக வந்தேன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சோலோவாக இவ்வளோ தூரம் வர்றது அண்ட் வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுமே ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாமே வந்து எனக்கு புதுசாகவும் இருக்கனால வந்து எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது. போய் பார்ப்போம்.
ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இண்டிகோ. போர்டிங் பாஸ் வாங்கி போர்டாக போகிறோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே தெரியுதா, இந்த ஃப்ளைட் தான் நம்ம போக போகிற ஃப்ளைட்டு. ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஃப்ளைட்டில் போகிறோம். எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. திருச்சி ஏர்போர்ட்டோட புதுசாக கட்டிகிட்டு இருக்க டெர்மினல் தான். கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்து வேலை எத்தனை வருஷமாக கனவு கண்டிருப்பேன் நடந்து போகணுன்ட்டு. ஃபஸ்ட்டு காலு ரைட், வலது காலம் எடுத்து வச்சு வந்தாச்சு. உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ விண்டோ சீட் கிடச்சிருக்கு. நமக்குன்னு பார்த்து விங்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து வியூவில் கொஞ்சம் பாதிக்கும். பட் பரவாயில்ல, ஏதோ விண்டோ சீட்டாவது கிடச்சிது. வேடிக்கையாவது பார்க்கலாம். 1 hour டைம் போகிறதுன்னு தெரியாது. ஜாலியாக இருக்கும். ஃபுட் ஏதாவது சாப்பிட்ணோம்னா இதை இப்படி எடுத்தோம்னா ஃபுட் ட்ரே வந்துடுது. இதை வந்து குடிக்கிறதுக்கு ஏதாவது வச்சுக்கிறதுக்கு டம்ளர் வச்சுக்கிற மாதிரி. ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து இண்டிகோ A320 இந்த ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். ஜியோவோட ஏர்பிபி. ஸோ இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஜியோவோட பெட்ரோலியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளைட் இப்போ ரிவர்ஸில் வந்துகிட்ருக்கு. ஸோ 10 minutes முன்னாடி எடுத்துட்டாங்க. ஃப்ளைட்டில் இப்போ கிளம்ப போகிறோம். ரிவர்ஸில் வந்து ஃப்ளைட் இப்போ ஃப்ரண்ட்டில் போகுது. ஸோ டேக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் பண்ண போகுது. விங்ஸ்லாம் ரைட்டு லெஃப்ட்டுன்னு சைட்லலாம் ஆடிக்கிட்டே இருக்குது. அதில் வேறு இத்தனை ஆணி அடிச்சு வச்சுருக்கானுங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டு பக்கத்தில் தான் நம்ம ஃப்ளைட் நின்றுச்சு. எங்க திடீர்னு பார்த்தா ஃப்ளைட் வேகமாக போகுது. தீம் பார்க்கில் ஏதோ ரோலர் கோஸ்டரில் வந்த மாதிரி இருக்குது. சடனாக ஸ்பீட் எடுக்கிறாங்க. ஐயோ எவ்வளோ ஸ்பீடு! ஐயோ எங்க மேலே பறக்குறங்க. ஐயோ இவ்வளோ போகிற மாதிரி பயமாக இருக்கு. எங்க காதெல்லாம் வலிக்குது, அடையுது. இவங்க வந்து ஊருக்கு கூட்டு போகிற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. நல்லா பாருங்கள், நம்ம மேகத்துக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெக்கைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகம்தான். எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பார்க்க மேகங்கள். இவ்வளோ சின்ன சின்ன மேகங்கள் தான் நம்ம கீழேருந்து மேலே பார்க்குறப்ப பெருசாக தெரியுது போல். ஸோ இப்போ வந்து ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வேறு லெவலில் இருக்குது. விண்டோ சீட் வேறையா, ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டே போகிறோம். 1 hour போகிறதே தெரியாது. ஆல்மோஸ்ட் வந்து 10 minutes ஆயிடுச்சு ஃப்ளைட் ஏறி, ஃப்ளைட்டு கிளம்பி. ஸோ இன்னும் ஒரு 50 to 1 hour இருக்குது. 15 minutes to 1 hour இருக்குது. காது மட்டும் அடைக்குது, வலிக்குது. மற்றபடி வந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ளைட்டு போகிற மூவிங்கில் இருக்க சவுண்டு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இறங்கிட்டு உங்களை பார்க்குறேன். பாய். நம்ம வந்து ஹைதராபாத் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். அடுத்து எங்கள் எப்படி நம்ம வந்து புக் பண்ண ரூமுக்கு போகணும்னு தெரில.
ஸோ கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாங்கிற ஐடியாவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஏர்போர்ட் வந்து உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து போட் பண்ணது பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட். அது வந்து ரொம்பவே சின்னது அண்டு நமக்கு டைமும் கிடைக்கல ஏர்போர்ட்டை பார்க்குறதுக்கு. பட் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நின்றுட்டே போகிற எஸ்கலேட்டரா அது 3 வருமே அதெல்லாமே இருக்குது. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம ரூமுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வரேன். ஸோ நம்ம வந்து வெளியே வந்தாச்சு ஏர்போர்ட் விட்டு வெளியே. இப்போ வந்து நம்ம வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து இருக்குது. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. 300 rupees பஸ் டிக்கெட்டு. ஆல்மோஸ்ட் சிட்டிக்குள்ளார எங்கே போனாலுமே வந்து 300 ரூபா தான். அதனால் வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 20-30 மினிட்ஸில் வந்து பஸ்ஸு வந்துடும். ஸோ பஸ் வந்தோடனே பஸ்ஸில் ஏறி நம்ம புக் பண்ண லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து நடந்து ஹோட்டலுக்கு போகணும். ஸோ நம்ம ஹோட்டலுக்கு போகிறப்ப இல்லை பஸ்ஸில் போகிறப்ப உங்கள்கிட்ட பேசுகிறோம். பாய். ஸோ பஸ் வந்து டைமுக்கு வந்துடுச்சு. வந்தோடனே நம்ம பஸ்ஸில் கிளம்பியாச்சு. இப்போது இந்த பஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஏர்போர்ட்லேருந்து போவோம். போயிட்டு ரூம் செக்இன் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம ஹோட்டல் இருக்க ஏரியாவுக்கு வந்தாச்சு. லட்டிகா பூல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து வந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் தான் காமிக்குது. ஸோ நம்ம வந்து ரூம் போயிட்டு செக்இன் பண்ணுவோம். நியர்லி வந்து 1 hour கிட்ட ஆயிடுச்சு ஏர்போர்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இது வந்து ஓல்டு ஹைதராபாத். ஸோ வந்து ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குது. ரொம்ப பழமையான பில்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ரூம் போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம். சரி வாங்க போவோம். ஃபைனலாக வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் வந்து நம்ம வந்து அகோடாவில் புக் பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ரொம்பவே ஆவரேஜான ஒரு ரூமு. ஸோ வந்து வசதிக்கு எல்லாத்தையும் அசதிக்கு இருந்துக்கலாமாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்க முடியும். நான் ரூமை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ரூமு. பெட்டு வந்து பார்க்க நல்லா பெருசாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை. பட் ஃபேன் இருக்குது. ஃபேனோட ஒயர்லாம் பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. அண்ட் இங்கிட்டு பாருங்கள் சுவிட்ச் பாக்ஸு. அரைகுறையாக எப்போ வேணாலும் என்ன வேணால் ஆகலாம் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு சுவிட்ச் பாக்ஸ் தான். ஓரளவுக்கு குவாலிட்டி இல்லாமல் டேமேஜாக தான் இருக்குது. இங்கே வந்து டிவி இருக்குது. டேபிள் அங்கேயே இருக்குது. டிவி கீழே டேபிள் அண்ட் சேர் இருக்குது. முக்கியமாக ஏசி இருக்குது. ரிமோட் இங்கே இருக்குது. ஸோ அப்புறமா ஏசி எப்படின்னு பார்ப்போம். அடுத்து இங்கே வந்து ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு கப்போர்டு அவ்வளோதான். இது வந்து ரெஸ்ட் ரூம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. நம்ம பிஜி இந்த மாதிரிலாம் தங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல்லாம் கிடையாது. இங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தா இங்கே ஏதோ காலேஜோ என்னமோ தெரியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த ஜன்னல் பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குது. க்ளீனே பண்ண மாட்டாங்க போல். ரொம்ப ஒஸ்ட்டு. 2 நாளைக்கு வேறு இங்கே ரூம் புக் பண்ணியிருக்கேன். என்ன நடக்க போதோ தெரில, பார்ப்போம். ஸோ இப்போ தான் வந்தோம். கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போகணும். ஸோ எங்கே சாப்பிட்றது என்னங்கிறது எனக்கு இன்னும் ஐடியாவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஸோ சாப்பிட்றப்ப உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன்.